கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் வேளையிலே கூட தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கும் தேவனை நோக்கி பார்ப்பதற்கும் தேவனானவர் கிருபை தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய், கைவிடாத தேவனாய், உலகம் வெறுத்த பொழுதும் உலகம் கைவிட்ட பொழுதும் கைவிடாத தேவன், துணையாளராய் இம்மட்டும் கூட இருந்தார், இம்மட்டும் காப்பாற்றினார், இம்மட்டும் வழி நடத்தின தேவன். வருகிற நாட்களிலே கூட அவரே நம்முடைய வாழ்க்கையில போதுமானவராக இருந்து காப்பாற்றுவார். ஏனென்றால் அநேகர் வாக்குறுதியில் சொல்லுவார்கள், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன் என்பதாய். ஆனால் எல்லாரும் வாக்கு மாறிவிடுவார்கள். ஆனால் வாக்கு மாறாத தேவன் நம் அனைவரோடு கூட இருக்கிறார். அந்த வாக்கு மாறாத தேவனை இந்த காலை வேளை நோக்கி, தேவனே என்னோடு கூட இரும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவரே நமக்கு பக்கபலமாய், அவரே நமக்கு துணையாக இருப்பார். இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை சங்கீதம் 119 வசனம் 173. நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக. தேவாதி தேவனுடைய கரம் நமக்கு துணையாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய கரம் மாத்திரம் நம்ம அரவணைக்கிற கரமாய், அவருடைய கரம் நம் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற கரமாய் நாம் அவருடைய கரம் இருக்கிறது. அவர் சொல்கிறார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்வதோடு மாத்திரமல்ல, உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதிலே பார்க்கும்போது உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக என்று சொன்ன தாவீதுடைய வாழ்க்கையில கூட எல்லா நேரமும் கர்த்தருடைய கரம் மாத்திரம் அவருக்கு துணையாக இருந்தது. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில வந்த பொழுதும் அதன் நடுவில் கர்த்தரே துணையாக இருந்ததே போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே கூட ஆபத்துகள் வந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம், போராட்டங்கள் வந்திருக்கலாம், அவமானங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லா நடுவிலும் கர்த்தருடைய கரமாத்திரம் நமக்கு மட்டும் துணையாக இருந்திருக்கு. அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இன்னும் வருகிற நாட்களிலும் அவருடைய கரமாத்திரம் நமக்கு துணையாக இருக்க போயதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லும். ஏனென்றால் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம், எல்லாரும் போய்விடுவார்கள். ஆனால் துணையாக இருக்கிற தேவன் மாத்திரம்தான் நம் அனைவருடைய வாழ்க்கையும் துணையாக இருக்க முடியும். அவருடைய துணையோடு நாம் முன்னேறுவோம், அவருடைய துணையோடு நாம் வாழுவோம். அவருடைய துணை நமக்கு இருக்கும்பொழுது நாம் எந்த இடத்தில் வெட்கப்பட்டு போக தேவையில்லை. ஏனென்றால் வெட்கங்களை மாற்றுகிற தேவன், சஞ்சலங்களை மாற்றுகிற தேவன், கண்ணீரை மாற்றுகிற தேவன். இந்த காலைவேளை சொல்கிறதான வார்த்தை, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில துணையாக இருக்கிறார். யாரும் துணையாக இல்லையே என்று சொல்லி கலங்காதபடி, கவலைப்படாதபடி, கண்ணீர் சிந்தாதபடி இருங்க. பலகீனமாய் இருந்தாலும் சரி, என்ன நேரமாய் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் நீங்க எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாதபடி கர்த்தரே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து காப்பாற்றுவார். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். நீங்க போக வேண்டிய தூரம் எங்கே போக வேண்டுமோ, எந்த இடமா இருந்தாலும் கர்த்தரே உங்களை நடத்தி பாதுகாப்பார். ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. ஆம் தகப்பனே, கர்த்தாவே, இந்த காலவேளை உம்முடைய கரமைகளுக்கு துணையாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. யாருடைய வாழ்க்கையில் எனக்கு யாரும் துணையாக இல்லையே என்று சொல்லி கலங்கிறார்களோ, தவிக்கிறார்களோ, அப்படிப்பட்டவருக்கு நீங்களே துணையாக இருந்து பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வர பண்ணுங்க. பலகீனங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் மாறுவதற்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கத்தை எங்களே நாங்கள் தருகிறோம், சமர்ப்பிக்கிறோம். ஒரு விஷயம் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.